யாழ்ப்பாண வைத்தியசாலையில நாங்கள் 2022ஆம் ஆண்டில இருந்து இன்று வரைக்கும் 170 பேர் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு நாங்களும் இந்த போம் நாங்கள் அனுப்பினாங்கள். எங்களுக்கான ஒரு மறுமலையும் வரையில எங்களை பிள்ளைகள 170 பேர்ல 12 பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பேர் வந்து கிடக்கு. மற்ற பிள்ளைகள் எல்லாருமே வெளியாக்கள். இதுவரைக்குமே அவைகள் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யாத ஆக்கள். நாங்கள் இவ்வளவு காலமும் எங்கள் குடும்பங்கள் எல்லாம் பிள்ளை குட்டிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இரவு வகல டே நைட்டா நாங்கள் வேலை செய்து இவ்வளவு காலமும் நாங்கள் இவ்வளவு எங்களை ரத்தத்தை புளிண்டு புளிஞ்சு குடிச்சு போட்டு வீட்டை போவோன்னு சொன்னா நாங்கள் என்னென்ன சார் போவோம். நாங்கள் எங்களுக்கு அரசாங்கம் ஒரு நீதியை தர வேணும். நாங்கள் அரசாங்கத்தை தான் நாங்கள் வேண்டி கேட்கிறோம். 5 வருஷ காலமா நாங்கள் ஒவ்வொரு நாளும் வரவை காட்டுக்கொண்டு சம்பளம் இல்லாம இதுவரைக்கும் ஒரு பிள்ளைகளுக்கு 1 ரூபாய் சம்பளம் இல்லாமல் நாங்கள் வேலை செய்யறோம். ஒரு நாள் கூடி லீவு கேட்டா கூடி நாங்கள் லீவ் எடுத்தா வீட்டை போங்க கிளப்பினோம். ஒவ்வொரு நாளும் வரவை காட்டுக்கொண்டு எங்களுக்கு உடல் ரீதியா வருத்தம் இருந்தாலும் நாங்கள் இந்த பேஷண்ட தூக்கி பறிச்சு இவ்வளவு காலமும் தூக்கி பறிச்சு வேலை செய்யறா துறைச்சி வேலை செய்யறா சும்மா நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப வழியில வீட்டை நின்று போட்டு வந்து வயலோட இருக்கிறோம். நாங்கள் பல காலம் கஷ்டப்பட்டு எங்களை மனதாலையும் உடம்பாலையும் நாங்கள் நொந்து போயிருக்கிறோம் சார். நொந்து எங்களை மனன் வேதனை உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அரசாங்கத்தை நாங்கள் கேட்கிறோம் சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தாங்க. 5 வருஷ காலம் சார். 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் இல்ல 5 வருஷ காலமா தொடர்ந்து வரவு காட்டி இருக்கிறோம் சார். அதை விட சுகாதார அமைச்சர்கிட்ட போய் நாங்கள் சுகாதார அமைச்சர் 10 வருஷ காலமா நாங்கள் 10 தடவைக்கு மேல போயிருக்கிறோம். 10 தடவைக்கு மேல போய் அவர் எங்களுக்கு தந்த வார்த்தை 170 பேருக்கு ரிசர்ச் அடிப்படை இல்லாமல் வயசு வேற்றுமை இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் 170 பேருக்கும் வரவு சர்வீஸ் கால அடிப்படையில் உங்களுக்கு 170 பேருக்கு நியமனம் தாரம். நீங்கள் வேலை செய்யுங்க. போய் பிள்ளைகள் வேலை செய்யுங்க. முதல் வேகன்சி எடுக்க முன்னுரிமை அடிப்படையில் எங்களுக்கு தருவோம் என்று அவர் வாக்கு தந்த பிறகுதான் நாங்கள் இங்க வந்து வேலை செய்த. நாங்கள் அதுக்கு பிறகு எங்களை என்ன பாடுபடுத்தினவை. நாங்கள் இரவு பகல விடிய மத்தியானம் இரவு சாப்பிடாம சார் எங்களை குடும்பங்கள் பிள்ளைகளை எத்தனை பிள்ளைகள் 1 மாதம் 2 மாதம் 3 மாத குழந்தைகளை விட்டுட்டு சார் கர்ப்பவதிகள் வயிற்றுல கடைசி மாத கர்ப்பவதிகள் கூடி வரவு காட்டினதுகள் சார். எங்களை மன கவலைகளை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க சார். அதோட அரசாங்கத்தை நாங்க நம்பி இருக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தர வேணும். இல்லையா நாங்கள் இதுலயே நாங்கள் எங்களை உயிரை நீங்களே மாயுங்க. எங்களை உயிரை நீங்களே சாக்கொள்ளுங்க. நாங்கள் வீட்டை போகலாம் சார். நாங்கள் என்னென்ன நாங்கள் வீட்டை போறது திரும்பி நாங்க போக முடியாது. 5 வருஷ காலமும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க என்னென்ன வீட்டை போறது பேஷண்ட தூக்கி பறிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்ட நாங்க சார். உடம்பு ரீதியா எங்களை புளிஞ்சு குடிச்சு போட்டு வீட்டை போக வேண்டாம். என்னென்ன நாங்கள் போறது. அதோட அரசாங்கம் நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தர வேணும். தாழ்மை 170 பேருக்கும் வேறு பார்வை இல்லாமல் சமநிலையில சர்வீஸ் கால அடிப்படையில எங்களுக்கு 170 பேருக்கும் வேலை தர வேணும். இல்லையா நாங்கள் ஏற்படுத்த விட மாட்டோம். வீடு மாதிரி நாங்க ஹாஸ்பிட்டல்ல வார பேஷண்ட் சகோதரங்கள் பிள்ளைகள் அம்மா அப்பா மாதிரி நடத்திருக்கிறோம்னா அந்த வேலை வேதனை எங்களுக்கு தான் தெரியும். இப்படியே இங்க வந்து எங்களுக்கு கல்விக்கு படிக்க வரீங்க நம்பி நாங்க பேஷண்ட கொடுக்க மாட்டோம். அதனால அரசாங்கத்தை நாங்க இன்னும் தாழ்மையோட கேட்கிறோம். அன்றாடி கேட்கிறோம் சார். எங்களுக்கு ஒரு தீர்வு தாங்க சார். எங்கள் வேலை வேதனை எங்களுக்கு ஒரு தீர்வு தாங்க. நம்பி இருக்கிறோம் சார். தீர்வு தாங்க.